பயப்பட வேண்டாம். சொல்லுங்கள் சுவாமி. எப்படி சொன்னால் ஏழமாத வளர்க்கூடிய எம்பெருமான் மாயக்கரனாக இருக்கும்போது ஏதொன்றுக்கு கலங்க வேண்டாம் சுவாமி. உனக்கும் மனைவிக்கு குழந்தை பாய்க்க வேண்டும். கொடுக்கணும். மனைவிக்கு குழந்தை பிறக்க வேண்டும். கொடுக்கணும். என்னுடைய கிருபியால் எங்கிட்ட கரணிட்டு அருள் கொடுத்தால் மறுபடியும் கிருபன்றி சுவாமி. என் அருளினால் கிருபனா ஏசப்பா மேல காவுட்டு நானே மனைவியை குளித்து விட்டு நீயும் உன்னோட மனைவியும் அதிகாலையில் எழுந்து எத்தனை மணி சுவாமி? அதிகாலை 5 மணி. நான் ஒரு 6:30 மணிக்கு 5 மணி வாக்கில் எழுதி வச்சு பாவத்துக்கு உண்டாகாதே. நான் ஏதாவது தவற பேச நான் என் மனைவியை 5 மணியில் எழுதி விட்டு அதிகாலை 5 மணியில் எழுந்து விட்டு ஸ்நானம் செய்து விட்டு என்னுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும். உன் மனைவி மட்டும் நான் ஆலயத்திற்கு வர வேண்டும். நான் என் மனைவி எப்படி வரணும்? நல்ல பாதியாக வர வேண்டும். பஸ்ல வந்து குளித்து விட்டு 6 மணி எழுதி விட்டு குளித்து விட்டு பயணமாக நாங்கள் 2 பேரும் ஆலயத்திற்கு வர வேண்டும். பாட்டு கேட்கலாம். அதெல்லாம் கேட்க கூடாதுடா. என் ஆலயத்துக்கு வந்த பிறகு உன் மனைவி மட்டும் ஆலயத்திற்குள்ளாக வர வேண்டும். உன் மனைவி மட்டும் வர வேண்டும். நான் தரிசனம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதாவது சாட்ட சொல் ரூம் இல்ல. நானும் என் மனைவியை குளித்து விட்டு உன் ரூமல வந்து விட்டு என் மனைவியாக பண்டவளை ரூமலை விட்டு விட்டு வர வேண்டும். வர வேண்டும். நான் கூட நீ வர வேண்டாம். நீ வெளிப்புறம் நிற்கொள். நீ வெளி கேட்டு வெளியே நிக்கணும். நீ கேட்டா நிக்கின்ற நீ உள்புறமாக இது மாதிரி ஒரு ரூம் இல்ல. வைக்காசாமி என் மனைவியை ரூமில் விட்டு விட்டு நான் வெளியே இருக்கும் கேட்டை பிடித்துக் கொண்டால் கேட்டு வழியாக நீ நின்று கொண்டிருக்க வேண்டும். கேட்டே யாருன்னா வர்றாங்களா வெளிப்புறமாக நின்று கொண்டிருந்தால் மனைவிப்பட்டால் ஆலயத்திற்குள்ளாக வந்தால் என்னுடைய கிருபையால் என்னுடைய அருளினால் நான் கை நீட்டி அருள் கொடுத்தால் நிச்சயமாக உன்னுடைய மனைவிக்கு ஆண் குழந்தை தடை பிறக்கும். ஆமா இரும்பு கேட்டு இருக்குமா? இரும்பு கேட்டா என் பொண்டாட்டிய ரூம்ல விட்டு நான் விளையாடுற கேட்டு எனக்கு பிடிக்கணும் சாமி. என் மனைவியை ரூம்ல விட்டு விட்டு நான் விளையாடுற கேட்டை பிடித்துக் கொண்டிருந்தால் கேட்டு ஆடு மாசம். அடே நீச்சகம் பிடித்தவனே, நீ உள்புறமா வரக்கூடாது. நீ நீச்சகம் பிடித்தவன். சாமி என் மனைவி பொட்டு வைத்துக் கொண்டு பூ வைத்துக் கொண்டு 650 ரூபாய் புடவை கட்டிக்கிட்டு 250 ரூபாய் பாவடை கட்டிக்கிட்டு 150 ரூபாய் அது போட்டுக்கிட்டு வயது பிறக்குமா சுவாமி? நிச்சயமாக உடைய மனைவிக்கு நிச்சயமாக ஆண் குழந்தை பிறக்கும். நிச்சயமாக பிறக்கண்டா, கண்டிப்பா பிறக்கண்டா. உன் மனைவி போனா நிச்சயமா கிருபையா பிறக்கண்டா. சத்தியமா சத்தியமா குழந்தை பிறக்கும். சத்தியமாக என்னுடைய கிருபையால் உடைய மனைவிக்கு ஆண் குழந்தை பிறக்கும். சத்தியம் சத்தியம். அண்ணா அக்கா மாதிரி அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி எல்லாம் இருக்கலாம். என் மனைவிக்கு ஒரு குழந்தை கூட சொல்லிக்கிறாரு. சத்தியமா குழந்தை பிறகு சொல்லிக்கிறார். குழந்தை பிறக்குமா? ஏண்டா எத்தனை பேருக்கு நான் குழந்தை கொடுத்துருக்கேன். 3 வாட்டி சத்தியம் பண்ணி என் குழந்தை பிறக்கும்னா சத்தியமா பிறக்கடா. பிறக்கும். நிச்சயமா பிறக்கும். நானே 9 கட்டி எப்படி அதுக்கு கட்டுப்பயன் தெரிவிக்க கூடாதா? நான் ஏதாவது தவறா
நான் இதெல்லாம் நடக்கும். அரிபோடு போட்டு போன் வச்சுங்கிறாங்க. மாலையாங்க எடுத்தீங்க சுவாமி. பக்தர்கள் அணித்த மாடா இது. பக்தர்கள் அணிவித்தது. நான் வரவங்க ஊண்டில மத்த துட்ட போட்டு திரும்ப என்னை நாடி வருவார்கள். எனக்கு கோடான கோடி ரூபாய் சல்லட்டை போட்டு சடித்து எடுக்கிறார்கள். அப்பொழுதும் அந்த பணத்தை எண்ண முடியவில்லை. கோடான கோடி ரூபாய். கோடான கோடி. ஆமா. அப்படியே உன் ஜல்லே ஜலிக்கின்றாங்க. சல்லடை போட்டு சலித்து எடுத்தாலும் அதை எண்ண முடியவில்லை. ஆமா. எவ்வளவு ஒரு லட்டு? என்னை நாடி வந்த பக்தர். ஒரு லட்டு ரேட் என்ன? 250 ரூபாய். போன வருஷம் 150 ரூபாய். இந்த வருஷம் 250 300 ஏறிச்சுப்பா. வேற கேட்டேன். இதெல்லாம் கூட கேட்பாடா. 250 ரூபாய் ஒரு லட்டு. விலைவாசி உயர்ந்து விட்டதல்லவா? 250 ரூபாய் ஒரு லட்டு ரேட்டு. ஆமா. அது என்னென்ன போடவில்லை? முந்திரி பருப்பு, திராட்சை. நீ கேட்பது சரிதான். ஆனால் விலைவாசி உயர்ந்து விட்டது. அதெல்லாம் வாங்க முடியவில்லை. அதனால கலக்கா பருப்பு போட்டிருக்கிறாங்களே. கலக்கா பருப்பு நாங்க போயிட்டு என்னடா ஒரு பிரச்சனை? எனக்கு ஒரே ஒரு கோர சுவாமி. என்ன கோர? ஒரே ஒரு கோர சுவாமி. என்னடா கோர? ஏய் பலிக்காது பலி எங்கடா செல்ல பலி பலக்கலே. சலபதி எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் செய்ய வேண்டும் சுவாமி. என்ன செய்ய வேண்டும் சொல்லு. சக்தி பண்ணுங்க சுவாமி. நிச்சயமாக பண்ணிட்டு தான் மாட்டீங்க. அதெல்லாம் வாய்ப்பு ராஜா. சாமி சிம்பிளா ஒரு ஹெல்ப் தான் சுவாமி. கேளு, நான் பண்ண முடியுமா நான் சொல்றேன். அப்புறமா பார்க்கலாம். 250 ரூபாய் செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணுங்க. 300 ரூபாய் போனா போகுது. 300 ரூபாய் கொடுங்க. என்ன கொடுங்கம்மா? 300 ரூபாய் கொடுத்து. அது ஏங்க கேட்கலையா? நான் கேளு, நான் மேக பேர் கொடுக்க முடியும். நீங்க சொந்த நின்னுங்கறா. ரீசார்ஜ் பண்ண சொல்றேன் சாமியா. ரீசார்ஜ் பண்ணுமா? ரீசார்ஜ் பண்ணிட்டீங்களா சாமி? சரி பாபா நான் கலப்பு பண்ணிட்டு வரேன்டா. கண்டிப்பா பண்ணிட்டு வரேன் பையா. உனக்கே 650 ரூபாய் கூலி கட்டிக்க. குச்சி புடிச்சு 6 மணிக்கு மேக்கப் போட்டு நாரே ஷை தாரா பேசி அடுத்து வர மன்னிச்சுறாங்க. சொல்லுங்க சாமி. சரி வளர் பகட்ட மலவா. சூப்பரா காட்டு கோரில பறிக்கிறீங்க. ஆயிரம் நாள் எனக்கு செத்தப்பா சாமி. செத்தப்பா. சொன்னீங்கண்ணா. செத்தப்பா. நல்ல அங்க அடுப்பு இருக்கிறேன். சித்தப்பா அப்புறம் சித்தப்பா பேசி பிடிச்சி அப்புறம் சித்தப்பா வருவாங்க. போடு இப்படி கட்டிடுங்க. போடு டேய் டேய் உள்ள போடா. என் அண்ணனுக்கு உடம்பில் சென்று பிடித்து விட்டான் சுவாமி. மனசு பேச நடிக்கிறான் இவன். ரொம்ப பாரியா சுவாமி. போடா பகட்ட. கபில வந்து குடியவன். எப்படி தெரியுது ரக்கம்? தண்ணிகளை அப்பள கொடுக்குறீங்க. எப்படி சீனரகோவிந்தனான் பத்த பத்தரபல சித்த நித்தியனத கெத்த வந்தனால் விந்தையா சின்ன மகிழ்ந்த கண்ணன் நன்மை கோபால கண்ணன். எப்படி கோபால கண்ணன். வசுதேவருக்கும் நான் பிறந்தது ஒரு இடம், நான் வளர்ந்தது ஒரு இடம். எப்படி தெரியும் உனக்கு? நான் பிறந்தது ஒரு இடம், நான்
நான் வளர்ந்தது ஒரு இடம். ஆமா. எங்க பிறந்த தெரியுமா? நான் எங்கய்யா? ஆயர்பாடியில பிறந்தேன். ஆயர்பாடியில பிறந்து ஆயர்பாடியில பிறந்து ஆ. ஏற்புல வரையில வந்து ஏப்பல வயல பிறந்து வளர்ந்து எப்படி ஆ, ஆயர்பாடியில பிறந்து பிறந்து ஏற்புல வாடியில வந்து கொண்டிருக்கிறேன். ஆமா என்னை பெற்றது தாயாப்பட்டல் ஒருவள். ஆமா. என்னை வளர்த்தது வளர்த்தது ஒரு இடம்.